டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா நீ ஏன்டா சேப்பாக்கத்துல போய் பிரச்சாரம் பண்ணல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா நீ ஏன்டா குளத்தூருக்கு போகல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா ஏன்டா துறைமுருகனை ஏத்து நீ பிரச்சாரம் பண்ணல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா நீ என்ன எதக்கடா சேகர் பாபு ஏத்து பிரச்சாரம் பண்ணல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி என்றால் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி அங்க மூர்த்தி பெரும்பெரும் அமைச்சர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வக்கற்ற கோல என்ன மைத்துக்கடா காரைக்குடிக்கு வந்த உனக்கு பயம்? சீமான் என்கிற தலைவனை பார்த்து உனக்கு பயம் வந்தல நீ ஆம்பளையா இருந்திருந்தா உன் உடம்புல ஓடுது நல்ல ரத்தமா இருந்திருந்தா பேச வேண்டியதுடா. ஏன்டா ஓடி போன பேசாம? கோல கோல ஓடுகாலி ஏன் ஓடி போன? வாம்காலி ஜெய்காலி ஏன் ஓடி போன? நீ உண்மையிலே பெரிய பக்கா மாசு, பெரிய ஆளு, பெரிய அரசியல் கட்சி வச்சிருக்கிற பெரிய கூட்டம் இருக்கு. நீ தான் தமிழ்நாட்டை ஆள போற. நீ நல்லவன். ஒரு 10 நிமிஷம் 1 to 1 ஏன் கூட வாடா. 1 to 1 வாடா. எங்க அண்ணன் வேணா உனக்கு. நானே எனக்கு பிரச்சனை. நானே உனக்கு ரொம்ப பெரிய ஆளு. அனீஸ் பாத்திமா அனுப்பி வைக்கிறோம். 10 நிமிஷம் பேசுறியா? கார்த்திகான கேட்டா நீ தூக்கு போட்டு செத்துருவ. தாரிகானா நீ பால்டாயில குடிச்சிருவ. இடுமானம் கார்த்தினா நீ சூசைட் பண்ணிக்குவ. மணலைகள் பாசறை அனுப்புறோம்டா உனக்கு. அதான சரி. எங்களுடைய மணலைகள் பாசறை கேட்கிற கேள்விக்கு விஜய் பதில் சொல்லுவாரா? உன் கொள்கை என்னன்னு கேட்டாலே ஓடி போயிருவாப்ல. எங்கேயுமே டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டி என்று திமுக தலைவர்களை எதிர்த்து பேசாத விஜய், திமுக தலைவர்களை நிற்கிற தொகுதிக்கு போகாத விஜய் காரைக்குடிக்கு வருகிறார். காரைக்குடியில் இவர் வந்துட்டா அப்படியே காரைக்குடி மக்கள் விஜய் காரைக்குடிக்கு வந்துட்டாரு, சீமானுக்கு ஓட்டு போடலாம், விஜய் காரைக்குடிக்கு வந்துட்டாரு, இனி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்களா? காரைக்குடியில் எங்க அண்ணன் சீமானுடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் இந்த தடவை திறக்க முடியாது. எந்த கொம்பனாலும்